ஒரு பாப்புலேஷன் வளர வளர அந்த ஊருங்கிறதும் ரொம்ப பெருசாகணும். டெய்லி யூஸ்க்கு ஒரு குப்பை வண்டி வந்துட்டு போகணுன்னாலோ, ஒரு ஆட்டோ, எந்த ஒரு வாகனங்கள் வந்து செல்வதற்கும் ரொம்ப கடினமாக இருக்குது. நகரத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுங்களுக்கெல்லாம் பார்க்கிங் வசதி இல்லை. ராசிபுரம் நகரத்துக்கு விரிவாக்கங்கிறது இன்றைக்கி ஒரு அவசியம் தேவைப்படுது. வணக்கங்க, என் பேர் கோகுல் வெங்கடேசன். ராசிபுரத்தில் ஓல்டு எம்டி கிளாஸ் பாட்டில் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பிஸ்னஸ் 2 தலைமுறையாக பண்ணிட்டு வரோங்க. ராசிபுரம் நகரத்துக்கு விரிவாக்கங்கிறது இன்றைக்கி ஒரு அவசியம் தேவைப்படுது. எதனாலன்னா, நான் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அருகாமையில் ஒரு 25 வருஷ காலமாக வசித்து வரேங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குறுகிய சந்தாக தான் இருக்குது. எங்கள் சந்துக்குள்ளே வந்து ஒரு டெய்லி யூஸ்க்கு ஒரு குப்பை வண்டி வந்துட்டு போகணுன்னாலோ, ஒரு ஆட்டோ, எந்த ஒரு வாகனங்கள் வந்து செல்வதற்கும் ரொம்ப கடினமாக இருக்குது. அதே மாதிரி நாங்களே ஒரு ஊருக்கு போகணுன்னாலோ, நானே ஒரு கார் வச்சுருக்கேன். இந்த காரை வந்து நகரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறேன். அதே மாதிரி ஒரு கட்டட வேலை ஊரை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதனால ரோடை பிளாக் பண்ணுறாங்க. அதனால் நான் இப்போ ஒரு 2 வீலர்லேயே போனாலும் அந்த ரோட்டை சுற்றி தான் போகிற மாதிரி ஒரு நிலைமை உண்டாகுது. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாலோ, ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு காலேஜ், ஒரு ஹோட்டலுக்கு போகிற பட்சத்தில் சரியான பார்க்கிங் வசதி இல்லை. நகரத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுங்களுக்கெல்லாம் பார்க்கிங் வசதி இல்லை. அதனால் வண்டியை வந்து ரோட்டில் தான் நிறுத்திட்டு போகிற நிலைமை வருது. அந்த டைமில் ஏதோ ஒரு காரோ, ஏதோ ஒரு ஆட்டோவோ வந்து பாஸ் பண்ணும்போது நம்ம வெஹிக்கிளை வந்து வெளில வந்து எடுத்து விடுற நிலைமையெல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி நகரத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே அந்த குறுகிய சாலை தான் இதுக்கான ஒரு மெயின் பேஸாக இருக்குது. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துட்டாலோ, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலோ உள்ளே வந்து வெளில போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த ரோடு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பெருசாக்கிற பட்சத்தில் அந்த சின்ன சந்தை பெருசாக்க முடியாது. ஒரு பாப்புலேஷன் வளர வளர அந்த ஊருங்கிறதும் ரொம்ப பெருசாகணும். அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நகரத்தில் இருக்க மக்களும் வந்து அதை நகர விரிவாக்கம் ஏற்படுறதுக்கு நம்மளும் அந்தந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ண கற்றுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தான் நம்மளும் வளருவோம், நம்ம ஊரும் வளரும். அதனால் இப்போ நம்ம வெளியிலலாம் நம்ம ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. அதோட பஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு போகிற டைமில் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9:30 மணிக்குள்ளே, மதியம் சாயந்தர டைமில் ஒரு 3லேருந்து 5 மணிக்குள்ளே. அப்போல்லாம் நம்ம ஒரு எமர்ஜென்சி வேலையாக போகிறோம். இப்போ பேங்க் க்ளோசிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா 4 மணி. நான் ஒரு 3 மணிக்கு, ஒரு 3:30 மணிக்கு திடீர்னு எமர்ஜென்சியாக நம்ம ஒரு பணம் எடுக்கணும்னு நான் இப்போ ஒரு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து SBI பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் ஆகிடுது. எதனால இந்த பஸ்ஸுங்க எல்லாமே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய சந்துகள் தான் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி நகர விரிவாக்கம் ஆகும்போது நம்ம நகராட்சி வந்து இதுக்கு ஒரு நல்ல பஸ் வசதிகளோ, ஒரு நல்ல அதுக்கான தக்க ஃபெசிலிட்டி கொடுத்து நகரத்தை விரிவுபடுத்தணும். இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை தூக்கி வெளில போடுறோமோ, ஒரு ஹாஸ்பிட்டலை தூக்கி வெளில போடுறாங்களோ, இல்லை ஒரு சர்பதிவாளர்களை தள்ளி வைக்கிறாங்களோ, அதுக்கான ஃபெசிலிட்டியை மக்களுக்கு உண்டாக்கி கொடுக்கணும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் வெளியில் போகும்போது அதுக்கு வந்து மக்களுக்கான பஸ் வசதிகள் 24 மணி நேரமும் இங்கேருந்து அங்கே அப்ரோச் பண்ணலாம். இல்லை ஒரு நைட்டு வந்து ஒரு 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்காது. அந்த டைமில் கொஞ்சம் போக்குவரத்து கம்மியாக இருக்குங்கிறத தவிர விட்டு பீக் ஹவர்ஸ் ஒரு காலையில் 7லேருந்து 9 மணிக்குள்ளெல்லாம் நல்ல ஒரு கரெக்டான பஸ் வசதி, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கணும். மக்கள் போய் கரெக்டாக அப்ரோச் பண்ணி அவங்களோட ஒர்க்குக்கு ரீச் ஆகிற அளவுக்கு. அதே மாதிரி பார்க்கிங் வசதி, இப்போ இங்கே சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து வர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரை நம்ம பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க் பண்ணிட்டு தான் பஸ் ஏறி சேலமாவோ, இல்லை ஈரோட்டுக்காவோ, இல்லை நம்ம நாமக்கலுக்காவோ வேலைக்கு போகிறாங்க. அதுக்கு வந்து அந்த பார்க்கிங் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கும் பட்சத்தில் நகர விரிவாக்கங்கிறது ஒரு அத்தியாவசியமானது தான் நம்ம ராசிபுரத்துக்கு. நன்றி.